வாழ்க்கை நாம் அனைவரும் அறிந்தபடி ஒரு மென்மையான நேரான பாதை அல்ல. எதிர்பாராத திருப்பங்கள், சவால்கள், வளைந்து நெளிந்த சாலை அது. ஆயினும் கூட ஒவ்வொரு பின்னடைவுக்குள்ளும் வாய்ப்பின் விதை, வளர்ச்சிக்கான சாத்தியம் மற்றும் வெற்றிகரமான மறுபிரவேசத்தின் வாக்குறுதிகள் உள்ளடங்கியிருக்கின்றன. நீங்கள் துன்பத்தை எதிர்கொண்ட ஒரு காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். அப்போது உலகின் எடை கடக்க முடியாததாக தோன்றியிருக்கிறது. ஒருவேளை அது ஒரு தொழில் பின்னடைவாக இருக்கலாம், தனிப்பட்ட இழப்பு அல்லது ஒரு கனவு ஒத்திவைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். அந்த தருணங்களில் தோல்வி, ஊக்கம், மனச்சோர்வு போன்ற உணர்வு ஏற்படுவது இயல்புதான். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், பின்னடைவுகள் உங்கள் கதையின் முடிவல்ல, அவை ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். என் நண்பனே, என் தோழியே, நம் இருண்ட தருணங்களில்தான் நமக்குள் இருக்கும் ஒளி, நம்பிக்கையின் மினுமினுப்பு, நெகிழ்ச்சியின் தீப்பொறி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு நெருப்பை நீங்களாகவே தூண்டிவிட்டு அதனை பின்தொடர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது மிகப்பெரிய சோதனைகளின் போது நமது உண்மையான பலத்தையும் நமது அசைக்க முடியாத உறுதியையும் நமக்கு எந்த அளவுக்கு மனநிலை உறுதியோடு அதை கண்டறிந்து செயல்படுத்துவதற்கான ஒரு உந்து சக்தியாக அது பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் பின்னடைவை எப்படி மறுபிரவேசமாக மாற்றுவது? துன்பத்தை நன்மையாகவும், தோல்வியை வெற்றியாகவும், விரக்தியை உறுதியாகவும் மாற்றுவது எப்படி? பதில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளது. அதை நீங்கள் தோண்டி அல்லது சிந்தனையோடு நீங்கள் மேற்கோளாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களால் வெற்றியை தழுவ முடியும் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, தோல்வியை வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தோல்வி என்பது நமது தகுதி அல்லது திறன்களின் பிரதிபலிப்பு அல்ல, மகத்துவத்தை நோக்கிய பயணத்தின் அவசியமான பகுதியாகும். ஒவ்வொரு பின்னடைவும் நமக்கு மதிப்புமிக்க பாடங்களை கற்றுத்தருகிறது, நமது திறமைகளை மேம்படுத்துகிறது, மேலும் நமது தனித்தன்மையை பலப்படுத்துகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, பின்னடைவுகளால் வரையறுக்கப்பட்ட அல்லது ஒரு மனப்போக்கான அல்லது மனப்பான்மையற்ற ஒரு மேற்கோளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாறாக அவற்றை வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும். பின்னடைவை நாம் சந்திப்பது எதற்கு? வெற்றி கொள்வதற்கு தான் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தோல்விகளை நீங்கள் மனதார நீங்கள் தழுவுங்கள். அப்பொழுதுதான் வெற்றியை சுவைப்பதற்கு தைரியமும் அல்லது சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக, நண்பர்கள், குடும்பத்தினர், வழிகாட்டுகள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவான வலிமையுடன் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமது திறனை நம்புகிறார்களோ இல்லையோ, நாம் அவர்களுக்கு ஒரு பலத்த உந்து சக்தியாக, நம்பிக்கைக்குரிய பல செயல்களை செய்வதன் மூலமாக நாமும் அவர்களையும் ஊக்குவிக்க இது ஒரு தூண்டுகோலாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். இறுதியாக, நமது கனவுகள், நமது இலக்குகள் மற்றும் நமது ஆசாபாசங்கள், அபிலாஷங்களை நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. துன்பங்களை எதிர்கொண்டு நம்பிக்கை இழப்பது, நம்பிக்கையை நீங்கள் இழந்தாலும் நீங்கள் வெற்றியின் பாதையில்தான் செல்கிறீர்கள் என்று நீங்கள் சற்று விழித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நிலையான ஒரு வெற்றியை உங்களால் சுவைக்க முடியும். என் நண்பனே, என் தோழியே, முடிவில் எனது நண்பர்களே, வாழ்க்கை உங்கள் வழியில் வீசும் சவால்களை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பின்னடைவுக்குள்ளும் ஒரு புகழ்பெற்ற மறுபிரவேசத்தின் வாய்ப்பு உள்ளது. நம் சூழ்நிலைகளை தாண்டி எழுவோம். முரண்பாடுகளை மீறி பின்னடைவுகளையும் அல்லது விடாமுயற்சியையும் அல்லது வெற்றியின் கதையை நாமே நமக்கு எழுதுவோம். ஒன்றாக நாம்
பின்னடைவுகளை மறுபிரவேசமாக மாற்ற முடியும். மேலும் ஒன்றாக நம் கனவை தாண்டி மகத்துவத்தை அடைய முடியும் என்று நான் இந்த பதிப்பின் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். எழுந்திடுங்கள் காலை 5:30 மணிக்கு. விழித்திடுங்கள் PMS இணையதளத்தில். மற்றவர்களுக்கும் பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெற. உங்களது பொன்னான நேரத்தை நீங்கள் PMS இணையதளத்திற்காக செலவு செய்வதில் பலன் பெறுவீர்கள். செலவு செய்யுங்கள். உங்களது நேரத்தை நீங்கள் நல்ல ஒரு மெசேஜை, நல்ல கருத்தை நீங்கள் உள்கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வருடங்களையும் நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உங்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.